முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து சேர்ந்து கலந்து அன்புடன் கலந்து இனி நாமெல்லாம் நம்மளுடைய தலைவர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தமிழகத்தின் முதல்வர் எங்கள் அண்ணன் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலில் நாம் இணைந்து மக்களுக்காக மிகப்பெரிய ஒரு மாற்று அரசியலுக்கான பயணத்தில் தொடர் நாம் இங்கே இணைய போகிறோம். உங்களை அன்புடன் மகிழ்ச்சியுடன் ஒரு குடும்பத்தில் ஒரு இணைப்பு விழா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களை எல்லாம் வரவேற்க நாங்கள் எல்லோரும் இங்கு வந்துள்ளோம். உங்களை வரவேற்கிறோம் அன்புடன். அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் கம்பம் இந்த கட்சியுடைய நிறுவனராக இருந்து பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவுடன் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆகி கடைசியில் ஒரு நதி கடல்ல தான் வரும். எல்லா நதிகளும் கடலை நோக்கி எங்கள் தலைவரை நோக்கி தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த இணைப்பு விழா எதற்கானது? ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் மாற்றுக் கட்சியிலிருந்து இருக்கக்கூடிய, அதாவது அதிமுக ஆகட்டும், இப்பொழுது நமது மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகட்டும், ஒவ்வொருத்தரும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி எதற்காக வருகிறார்கள்? எதிர்காலம், நிகழ்கால அரசியல் மட்டுமல்ல, எதிர்கால அரசியலின் ஒரு மாபெரும் தலைமைக்கான எடுத்துக்காட்டாக எங்களுடைய தலைவர் ஒரு பெரிய வரலாற்றை 2026 உருவாக்கினார். அந்த மாற்றம் இளைஞர்களால் உருவாக்கப்பட்டது, பெண்களால் உருவாக்கப்பட்டது. தேர்தலுக்கு முன்பு இது யாருமே எதிர்பார்க்கல. தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டா கேள்வி கிண்டல் செய்தார்கள் எதிர்கட்சியா இருந்தவங்க எல்லாம். முக்கியமா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், கட்சியுடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளருடைய மகன், தலைவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவங்க எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துடைய பெயரை சொல்ல மாட்டாங்க, தலைவருடைய பெயரை சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு கீழ்த்தரமான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. தனிப்பட்ட முறையில் தாக்குதல்களை உருவாக்குறாங்க. ஒரு 15% ஜெயிப்பாங்க, 8 தொகுதி ஜெயிப்பாங்க பேசிட்டு இருந்தாங்க. 75 வருஷ கட்சி ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போது பெண்களும் இளைஞர்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்கிறது திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர்களுக்கும் அந்த கட்சியுடைய பொருளாளருடைய மகன்களாகட்டும், இல்ல அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், மாவட்டத்தில் மகன்களாகட்டும், ஏன்னா அந்த கட்சி எல்லாம் மகன் இல்லைன்னா அப்பா இப்படிதான் இருக்கும். நம்மள மாதிரிலாம் கீழே இருந்து யாரும் கட்சி உருவாக்குறது கிடையாது. இவங்களுக்கெல்லாம் தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்க போகுதுன்னு தெரியலன்னா இந்த அண்டர் எஸ்டிமேட்டும் அரசியலே தெரியாத ஒரு கலைஞருக்கு அப்புறம் திமுக அரசியலே தெரியல. ஒரு தலைவர் உருவாகிட்டு இருக்காரு. பெண்கள்
துணிவுடன் நம்பிக்கையுடன் சட்டமன்ற உறுப்பினராக நம்ம அண்ணன் வந்தாரு. அவருக்கு தெரியும் மிகப்பெரிய கட்சிகளே வளராத பொழுது அன்றைய இடத்தில் அந்த நேரத்தில் தேர்தலுக்கு முன்பாக 3 மாதத்துக்கு முன்பாக தலைவர்களிடம் என்ட்ரி பண்ணும்போது தலைவர்கிட்டே சொன்னது, என்னுடைய செல்வங்களோட மக்கள் கிட்ட நான் போய் வேலை செய்யணும், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்னுடைய தொகுதியில ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும், என்னுடைய பொருளாதாரம் எல்லாம் அங்கதான் நான் ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லி இந்த கட்சி இணைந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர் உருவாக்கிய நிறுவனராக இருந்த ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர் தலைமையில் செயல்பட்டு இருந்தீங்க. இனி எல்லாம் நாம் ஒரு குடும்பம். இணைப்பு விழா நாங்கள் ஆரம்பத்தில் பதிவு பண்ணிட்டு 90% அதிமுகவுடைய தொண்டர்கள் இணைந்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவும் இணைந்து அதனுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள் வரும் பொழுது இளைஞர்களும் பெண்களும் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அதிமுக நிர்வாகிகள் தேர்ந்தவர்களும் சேர்ந்து நீங்களும் வரும் பொழுது நம்மளுடைய அடுத்த குறிக்கோள் பை எலெக்ஷன், அதுக்கப்புறம் முக்கியமான குறிக்கோள் உள்ளாட்சித்துறை தேர்தல். 2:30 கரண்ட் போச்சு. உடனே பத்திரிகையாளர்கள் சொல்லுவாங்க 2:30 கரண்ட் போயிடுச்சு, ஆட்சி பாத்தீங்களா அப்படின்னு. 30 வருஷத்துடைய நிர்வாக தோல்வி 30 நாள் ஆயிருக்கு. இபி டிபார்ட்மெண்ட்ல போனா 50% ஆள்களே கிடையாது. அமைச்சர் நிர்மல்குமாரோடைய பேட்டிகளை பாருங்க. நேற்று கூட பார்த்துட்டே இருந்தேன். என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது சொல்றாரு 50% எம்ப்ளாய்மெண்டே இல்ல. திமுக நிர்வாகம் அப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை. 1,00,000 பேர் இருந்தாங்கன்னா 50,000 பேர் இருக்காங்க. அப்ப இன்னும் ஆயிரக்கணக்கான பேர்கள் வேலைக்கு அமர்த்தப்படணும். நிறைய இடத்துல இல்ல. அறப்போர் இயக்கம் மிகப்பெரிய ஊழல் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு. ஏன்னா டிரான்ஸ்பார்மர் ஊழல் நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு தெருவுடைய டிரான்ஸ்பார்மர் பாத்தீங்களா, எல்லாமே போலிகளா வாங்கப்பட்டிருக்கு. நிலக்கரி கொள்முதல் ஒரு கிரேடுக்கு பில்ல போட்டு அண்டர் வேல்யூல கிரேடு கம்மியா வாங்கி டாலர்ல கொள்ளடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அறப்போர் இயக்கம் அப்பப்ப பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஊழல்னால அதுக்கப்புறம் நீங்க சோலார்ல ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா 1 மெகாவாட்டுக்கு இத்தனை லட்சம், தெர்மல் ப்ராஜெக்ட் பண்றதா இருந்தா இத்தனை லட்சம் 1 மெகாவாட்டுக்கு. அப்படி இபி டிபார்ட்மெண்ட்டை ஒழித்து பிரைவேட்ல அதிகமா விலை கொடுத்து வாங்கி லட்சக்கணக்கில் இன்னைக்கு கடனாக்கி 30 நாள்ல எப்படி சரி செய்ய முடியும்? இது மக்களுக்கு நாங்க பணிவன்போடு கேட்கிறோம். அப்ப இதுக்கான திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் நேற்று கூட மீட்டிங் நடந்துச்சு. இப்ப இந்த தேர்வுல டிரான்ஸ்பார்மர் பிரச்சனை ஓவர்லோட் வரும்போது அட்ரஸ் பண்ணி டிரான்ஸ்பார்மர் மாத்திட்டு இருக்காங்க. இங்க ஜெனரேட்டர் ஓடுது. அப்ப என்ன மாதிரி பிரச்சனைகளை தமிழக வெற்றி கழகம் எதிர்நோக்கிட்டு இருக்கு? ஊழலால் கரைப்படைந்து இபி டிபார்ட்மெண்ட்டை ஒழிச்சு அதுல ஒருத்தர் செந்தில் பாலாஜிக்கு ரெண்டு துறையை கொடுத்தாங்க. அதாவது அதிமுகவோட ரொம்ப ரொம்ப மன வலிமை குறைந்து டிப்ரெஸா இருக்கக்கூடியவங்க யாருன்னா டிப்ரெஸா இருக்கவங்க யாருன்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஜெயிச்சு, இவங்க சொல்றாங்களே கொள்கை கட்சின்னு சொல்றாங்கல்ல, ஜெயிச்சு 10 வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்காங்க. 10 வருஷமா கலைஞர் கூட இருந்தவங்க எத்தனை பேர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக வேலை செஞ்சாங்க. தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் எவ்வளவு நிறைய பேர் வச்சிருக்காங்க. கரூர்ல KP பழனிசாமி அவர்கிட்டும் இந்த மாதிரி நிறைய பேர்.
அவங்க எல்லாம் ஜெயிச்ச பிறகு அமைச்சராக்கப்பட்டார்களா? கலைஞர் கூட இருந்தவங்க அமைச்சராக்கப்பட்டார்களா? இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மையா இருந்தவங்க அமைச்சராக்கப்பட்டார்களா? திராவிட முன்னேற்ற கழகம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 ஜெயிக்கணும்னு மக்கள் விரும்பின எதுக்காகனா ஒரு நல்ல நிர்வாகிக்காக. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைவர் கிடையாது. தலைவர் யாருன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள். இவங்கெல்லாம் தலைவர்கள். நிர்வாகியா வேணும்னு தேர்ந்தெடுத்தாங்க, தலைவர் ஆகணும்னு தேர்ந்தெடுக்கல. ஆனா நிர்வாகி ஆனவனை என்ன பண்ணாரு? ஊழல்லையே ஊறி போன திரு செந்தில் பாலாஜிக்கு இபி டிபார்ட்மெண்ட் கொடுத்து மது ஒழிப்பின் ப்ரொஹிபிஷன் லிக்கர்னு சொல்லக்கூடிய மது ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் கொடுத்து பாட்டில் 10 ரூபாய் வாங்கி மாசத்துக்கு 1500 கோடி ரூபாய் வசூல். இபி டிபார்ட்மெண்ட்ல நிலக்கரியை அண்டர் வேல்யூ பண்ணி வாங்கி வருஷத்துக்கு மட்டும் 1000-2000 கோடி ரூபாய் ஊழல். டிரான்ஸ்பார்மர்ல ஊழல். இதெல்லாம் நம்ம சொல்லல, விகடன் மாதிரி நிறுவனங்களையும் அறப்போர் இயக்கமும் ஒவ்வொரு டெண்டரும் தூக்கி போட்டுட்டே இருக்கிறாங்க. அப்ப இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் படிச்சிருக்க மாட்டார் நினைக்கிறீங்களா? அப்ப இந்த இபி டிபார்ட்மெண்ட்டும் மது ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய ப்ரொஹிபிஷன் டிபார்ட்மெண்ட்டும் ஏன் ஒளியில நம்மளை பார்த்து கேட்கிறாங்க. இபி டிபார்ட்மெண்ட் தெரியல. இபி எத்தனை நாள்? 30 நாள் நம்மளை பார்த்து கேட்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சரையும் எங்களுடைய அமைச்சரையும் பார்த்து கேட்கிறாங்க. இதுக்கு ஊடகங்கள் மூலியமா மக்கள் முன்பு நாங்க இந்த கொஸ்டினை கேட்கிறோம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் 2 பெரிய டிபார்ட்மெண்ட செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்தாங்க? காலகாலமா இருந்த ஐ பெரியசாமி கொடுத்தாங்களா? காலகாலமா வேலை செஞ்சாங்க திமுக, அவங்களுக்கு கொடுத்தாங்கல்ல பெரிய டிபார்ட்மெண்ட். கொடுத்ததே எதுக்குன்னா கொள்ளை அடிச்சு மொத்தமா அந்த குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. கொள்ளை அடிக்கிறதுக்காகவே அமைச்சரவை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கினார். அதுதான் இப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு சேலஞ்ச் பண்றோம். ஏதாவது 1 மெகாவாட்ல மின்துறை அமைச்சர் காசு வாங்கினான்னு சொல்ல முடியுமா? இந்த ஊடகம் முன்பு கேட்கிறோம். இந்த 30 நாள்ல என்ன மாற்றம் கேட்கிறாங்க. சட்டசபையில என்ன மாற்றம் தெரியுங்களா? டிடிசிபில நீங்க 1 ஏக்கர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதா எத்தனை ஏக்கர், எத்தனை லட்சம் வாங்கினாங்க சொல்லுங்க? 40 லட்சம் சொல்லுங்க. 10 லட்சம், 7 லட்சம். நீங்களே சொல்லுங்க, நான் சொல்லுங்க. இங்க சென்னையில சிஎம்டில ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 ரூபாய். ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல லேண்ட் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. கீழ இருந்து மினிஸ்டர் வரைக்கும் நீங்க காசு கொடுக்கணும். 100 ஏக்கர் பண்றதா இருந்தா, வியாபாரம் பண்றதா இருந்தா. இங்க உணவுத்துறை அமைச்சிருக்காரு. துவரம் பருப்பு கொள்முதல் பண்ணா நீங்க கன்சர்ன் மினிஸ்டரை பார்க்கணும், மு.க. ஸ்டாலினுடைய மருமகனை பார்க்கணும். எங்க எதுக்கு? ரேஷன் கடையில துவரம் பருப்பை கொள்முதல் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும்னா யாரை பார்க்கணும்? மு.க. ஸ்டாலினோட மருமகனை பார்க்கணும், அந்த துறை அமைச்சரை பார்க்கணும். ஏன்னா டெண்டருக்கு முன்னாடி துவரம் பருப்பு கொள்முதல் ஊழல் நடக்கும். இப்ப ஒரு உணவுத்துறை அமைச்சர் உட்கார்ந்து இருக்காரு. ஒரு டெண்டர்ல காசை வாங்கிருப்பாரா? ஃபுல் ஆன்லைன்ல பண்ணிட்டாரு. ஒரு கொள்முதல், ஒரு டெண்டர் முடிஞ்சிருச்சு. வியாபாரிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எங்களுடைய தலைவருடைய வழி உணவுத்துறை அமைச்சர் சொன்னது என்னன்னா, குவாலிட்டியை ஒழுங்கா டெலிவரி பண்ணுங்க, தப்பு பண்ணீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவோம். இதுதான் அவர் சொன்ன மீட்டிங். 75 வருஷம் அனுபவம் இருக்கா எங்களுக்கு? இல்ல இவங்க சொன்ன 75 வருஷம் கட்சியா? இல்ல நிர்வாகம் தெரியும் நம்மளை பார்த்து சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஊழலை ஒழித்த முதலமைச்சர் எங்களுடைய தலைவர். முதலமைச்சர் பண்டு, இன்னும் சிம்பிளா சொன்னா ஃபேமிலி பண்டு, சிஎம் ஃபேமிலி பண்டு. இதெல்லாம் வார்த்தை எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் மினிஸ்டர் பண்டு, மினிஸ்டருடைய குடும்பம் பண்டு, பிஏ பண்டு, எம்எல்ஏ பண்டு, கட்சி பண்டு. 30 நாள்ல இந்த 50 வருஷத்துல எந்த தலைவராலையும் ஒழிக்க முடியல. இது எவ்வளவு பெரிய மாற்றம். முக்கியமா இபி டிபார்ட்மெண்ட் அவ்வளவு பெரிய ஊழல். நிலக்கரி துறையில இம்போர்ட் பண்ணி எத்தனை ஆயிரம் கோடி ஊழல்ங்கிறத கூடி சீக்கிரத்தில் அந்த அமைச்சர் கூடி சீக்கிரம் டெலிவரி பண்ண போறாரு. அப்ப சரி செய்யக்கூடிய டைம் வேணும். இதெல்லாம் பொதுமக்கள் கிட்ட நம்ம வேண்டி கேட்டுக்கிறது. எல்லா பார்ட்ஸையும் டூப்ளிகேட்டா வாங்கி வச்சிருக்காங்க. நிலக்கரியில ஊழல், வேலையில அப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை. 1 லட்சம் பேர் இருந்து 50,000 பேர் வேலை வாய்ப்பு கொடுக்கவே இல்லை.
இந்த வாரம் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான எல்லா பணிகளும் மின்துறை அமைச்சர் செஞ்சுட்டு இருக்காரு. 18 மணி நேரம் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உழைச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் டெய்லி ரிவ்யூ மீட்டிங் போட்டு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காரு முதலமைச்சர். இவரை பார்த்து சட்டசபையில சொல்றாங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க. சட்டசபையோட மரபு தெரியுமா இல்லையான்னு தெரியல திமுக காரங்களுக்கு. அதை நான் பதிவு பண்றேன், ஊடகங்களுக்கு பதிவு பண்றேன். கவர்னருடைய பேச்சு எங்க எப்படி இருக்குன்னா, மாநில அரசுடைய கொள்கையை சொல்லக்கூடிய பேச்சா இருக்கும். 54 பேஜ்ல மாநில அரசுடைய கொள்கைகளை சொல்லுவோம். நாங்கள் நீட்டை எடுக்கிறோம், இருமொழி கொள்கையை பத்தி பேசுவோம், முக்கியமான கொள்கைகளை பத்தி பேசுவோம். அதுல மேனிபெஸ்டோ சொல்றதுலாம் ஏன் வரல? மானிய கோரிக்கையில் தான் வரும். தலைவருடைய 110 அறிக்கையில வரும். எப்ப எதை செய்யணும் தலைவர் பேசுவார். அப்ப அது பதில் கொடுக்கக்கூடிய இடத்துல யாரு இருக்கா? அடுத்தது ஆளுநர் பேசி முடிச்ச உடனே அடுத்த கட்சி தலைவர்கள் பேசுவாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் பேசுவாங்க. அந்த கட்சி தலைவர்கள் பேசும்போது ஏதாவது தவறான ஒரு பாலிசியை பத்தி பேசினாலோ இல்ல எங்க கட்சி தலைமையை பத்தி பேசினாலோ உடனடியாக அமைச்சராக நாங்க பதில் சொல்லுவோம். நாங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. டெக்னிக்கலி அந்தந்த கட்சி தலைவர்கள் கவர்னருடைய உரைக்கு பதில் சொல்லுவாங்க. அவங்க கரெக்டா பேசி முடிச்சிட்டாங்கன்னா யாரும் பேச போறது. அப்ப கவர்னர் உரைக்கு பதில் கொடுக்கும் பொழுது திமுக காரங்க எங்களுடைய தலைவரையும் எங்களுடைய கொள்கையும் கேள்வி கேட்க மாதிரி போனா எதிர்த்து நாங்க பதில் சொல்றோம். எதுக்கு உண்மையை நாங்க பதில் சொல்றோம். அது அவை குறிப்பிட இடப்படுது. இது பேசி முடிச்சோன்னா யாரு பேச போறா? எதிர்கட்சி தலைவர் பேசுவார். எதிர்கட்சி தலைவர் பேசணும்னு முடிவாக முதலமைச்சர் அதுக்கு பதில் கொடுப்பார். இதுதான நடைமுறை. ஆனா வெளியே ஊடகத்துல போய் சட்டமன்ற உறுப்பினர் என்ன பேசுறாங்க? இன்னும் ஒரு 100 வாடகை வாய்கள் டிவில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இன்னும் திமுக ஆட்சியில் இருக்கு நடத்திட்டு இருக்காங்க. சட்டசபையில முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு. எனக்கு புரியல. மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு முதலில் பேசியது எங்களுடைய தலைவர் பேசினாரு. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது ஒரு பாயிண்ட சேர்க்க சொன்னாரு. அதையும் உடனடியாக சட்டசபையில் எந்திரிச்சு சேர்த்துட்டேன்னு சொன்னார். எதிர்கட்சி தலைவர்களுடைய கோரிக்கை கூட உடனே நிறைவேற்றினார் எங்க தலைவர். அப்ப இவங்க எல்லாம் பேசி முடிச்ச உடனே பைனல் டேல பேச போறாங்க. இதை புரியாம நேற்று அவர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு சட்டசபையில். அப்படின்னு ஒரு வெளியே போய் விமர்சனம். அவங்களுக்கு எல்லா சட்டங்களும் தெரியும். ஏதாவது ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பறக்கணும்ல, பரப்பிட்டே இருக்கணும். அதுக்குதான் நம்ம சொன்னோம், அவருக்கு எப்ப பிரச்சாரம் பண்ணணும், எப்ப பேசணும், எப்ப உண்மையை சொல்லணும் எல்லாம் அவருக்கு தெரியும். மக்கள் அவரோட நேரடியாக தொடர்பு இருக்கார். மக்கள்கிட்ட எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியும். அதுக்குதான் நான் சிம்பிளா சொன்னேன். பெரம்பூர்ல நாமினேஷன் முடிச்சுட்டு தலைவர் அவர்கள் ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் பண்ண இடம் எதுன்னா கொளத்தூர்ல போலீஸ விலகிட்டாங்க. அவர் பேசக்கூடாதுன்னு. போலீஸே இல்ல. கிட்டத்தட்ட 75,000 மக்கள் வந்துட்டாங்க. ஒரு சின்ன வேன் நிக்க சுத்தி 75,000 மக்கள் நிக்கிறாங்க. அன்னைக்கு வேட்பாளர் கூட எங்க இருக்காருன்னு தெரியல. வீரர் பாப்பா எங்க இருக்காரு கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியல. உள்ள வண்டியில் நானும் உட்கார்ந்து இருக்கேன். அப்ப எந்திரிச்சு அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அவரால் பேச முடியல. மொத்தமே 5 நிமிஷம் கூட பேசல. அதுதான் சொன்னேன், பேசணும் சொல்றீங்களே. எங்க தலைவர் குளத்தில் வந்தாரு, 5 நிமிஷம் தான் பேசினாரு. 75 வருஷம் கட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவரே தோல்வி விட்டார். 5 நிமிஷம் தான் பேசினார். மக்களுக்கு பழைய மாதிரி உங்களை மாதிரி 2 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு பொய்யா பேசிக்கிட்டு பொய் பொண்ணு பேசுறது கொள்கை பேசுறது சொல்லி ஊழல் பண்ணிட்டு இருக்கு. இந்த மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எரிஞ்சதுன்னா எவ்வளவு பெரிய வரலாறு இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது நாங்க வெற்றி பெற்ற பிறகு நிர்வாகத்துக்குள்ள போயிட்டோம். ஒரு வெற்றி விழா அப்படிலாம் எடுத்து வரைக்கும் தலைவர் வச்சு நான் கொண்டாட கூட இல்லை. பாத்தீங்களா நீங்க? இது வரைக்கும் திமுக ஜெயிச்சுன்னா என்ன பண்ணிருப்பாங்க? அப்படியே மன்னராட்சி மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு தங்கத்தை தலையில வச்சிருப்பாங்க. அன்னைக்கு வெள்ளி சேர்ல உட்காந்து அது மாதிரி தங்கச்சார் பண்ணிருப்பாங்க. எங்க பார்த்தாலும் கொண்டாடிருப்பாங்க. வெற்றி பிறகு எங்களுக்கு கொண்டாடுறது கூட டைம் கிடையாது. அடுத்த செகண்ட் தலைவர் செக்ரட்டரியேட்ல 10 மணி உட்காந்துட்டாரு. நீங்க போய் வேலையை பாருங்க. அப்ப மக்களுக்காக உண்மையாக உறுதியாக ஒரு உணர்வுடன் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோட தோல்வி என்ன? மிகப்பெரிய தோல்வி தமிழக வரலாற்றிலேயே, ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றிலேயே முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவர் தோற்றது கிடையாது. அதுக்கப்புறம்
பொதுச் செயலாளர் தோற்றது கிடையாது ஒரே தேர்தல்ல. அதுக்கப்புறம் பொருளாளருடைய மகன், முதல் பொருளாளர் வச்சுக்கோங்க, பொருளாளருடைய மகன் மன்னார் நிப்பாட்டாங்க, அவரும் தோல்வி. 15 அமைச்சர்கள் தோல்வி, கட்சியே தோல்வி. சட்டசபையில் வந்து உட்காந்துட்டு அவங்க தலைவர் தோத்துருக்காங்க, சட்டசபைக்கு வரலன்னு ஒரு உணர்வு கூட கிடையாது. திருச்சி பேசுறது, கிண்டல் பண்றது, ஒருமையில பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது. நாங்க ரொம்ப அமைதியா தலைவரோட வழியில மக்களுக்கான பிரச்சனையை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களோட ராஜ்மோகன் எந்திரிச்சாரு, ரொம்ப கண்காணித்தமா, ரொம்ப கண்காணித்தம் மரபு சொல்றாங்க. நாங்க சட்டசபைக்கு முதல் நாள் புதுசு, நாங்க பாதுகாத்த மரபை திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாக்க. அப்ப இந்த ஈவி பிரச்சனையுடைய முக்கியமான காரணம் என்ன? இப்பயே சொல்லிட்டோம், நிலக்கரி ஊழல், டிரான்ஸ்பார்மர் ஊழல். டிரான்ஸ்பார்மர் இல்லாம எப்படி கனெக்ஷன் கொடுக்க முடியும்? கண்டிப்பா தெரியும், மே மாசம் ஓவர்லோட் ஆகும். எப்பயுமே அதிகமா கரண்டோட தேவை அதிகமாகவும் தெரியும். நம்ம எப்ப பதவிக்கு வந்தோம், உடனடியாக ஒவ்வொரு ஊருக்கும் போறார் மின்துறை அமைச்சர். முதல் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணும். இப்ப நம்ம ஒரு வேலை சொன்னா அங்க செய்யறதுக்கு ஆள் வேணும் இல்ல. இப்ப கட்சி அண்ணா இருக்கிறாரு, தஞ்சாவூர்ல மாவட்டத்தில் போன் பண்ணி அங்க வேலை செய்யாப்பா, வேலை செய்யலாம் அங்க செய்யறதுக்காது, அங்க ஆளு இல்லைன்னா எப்படி வேலை செய்ய முடியும்? இப்ப மிகப்பெரிய பிரச்சனை மின்துறையில இவங்க யாருமே அப்பாயின்மெண்ட் பண்ண, வேலை எடுக்கல. இங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அரசு துறை நிறுவனங்கள்ல தனியார் மயமாக்கி ஒரு எந்த இடத்துலயும் வேலை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை. அப்ப நமக்கான கடமை என்ன? உடனடியாக நேர்மையான முறையில், நேர்மையான முறையில் டிஎன்பிபி மூலமா வேலைக்கு ஆள் எடுத்து போது அப்பாயின்மெண்ட் பண்ண நேர்மையான முறை. நல்லா 25 லட்சம் ரூபாய், 40 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் வேலைன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம் உட்காந்து திடீர்னு எக்ஸாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த ஊழல் எல்லாம் ஒழிச்சு கிளீன் பண்ணோம்ல, அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் முதலமைச்சர் குடும்ப ஊழல், அமைச்சருடைய சுத்தி இருக்கக்கூடிய ஊழல், எம்எல்ஏ கட்சியோட ஊழல் இன்னைக்கு தொலைத்தெறிந்துபட்டிருக்கு. நீ திமுக வந்தா எந்த இடத்துல எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஊர்லயும் யார் யார் கலெக்ஷன் பண்ணிருப்பாங்க. இதே மணலா இருக்கட்டும், இதே வந்து குவாலிட்டா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துல யார் யார் பண்ணிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் டோட்டலா சுத்தம் பண்றதுக்கு ஒரு டைம் இல்ல, குறைந்தபட்சம் 6 மாசம் ஆயிருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை 30 நாள்ல தூக்கி எடுத்திருக்காரு. மேற்பட்ட ஊழல் எந்த இடத்துலயும் கலெக்ஷன் கிடையாது. குரூப்பா கலெக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. திமுக கபரேஷன் அவர்களுடைய ஒரு 10 பேரு, இந்த பக்கம் உதயநிதி அவர்களுடைய 10 பேரு, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. போலீஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி டிரான்ஸ்பர் பண்றதே பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் கூடிய சில நண்பர்கள் இருப்பாங்க. இப்பதான் பண்ண முடியுமா? தலைவர் மீறி காவல்துறை கிட்ட பேச முடியுமா? இந்த ஒருங்கிணைப்பை செய்து நிர்வாகத்தை இவங்க சொல்றாங்களே, பேசி பேசி வளர்ந்த கட்சி, பேசுறதுக்கு ஆளே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்துல அமைதியாக இருந்து 30 நாள் ஒட்டுமொத்தம் கிளீன் பண்ணிருக்காரு. இது பொதுமக்களே கேட்டு பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல போங்க, நீங்க போய் ரிஜிஸ்ட்ரேஷன் சொன்னாலும் அடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் 1 ரூபாய் காசு கேட்க மாட்டாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போங்க, ஒவ்வொரு துறையிலும் கிளீனப் நடந்துட்டு இருக்கு. உணவு துறையிலும் ஒவ்வொரு துறையும் கிளீனப் நடந்துட்டு இருக்கு. இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவருடைய வழியில் நாங்கள் உறுதியாக, உண்மையாக, நேர்மையாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால கூடிய சீக்கிரத்துல அது மின்துறை பிரச்சனையா இருக்கட்டும், உணவுத்துறையில் இருக்கக்கூடிய ரேஷன் பிரச்சனையா இருக்கட்டும், எங்க தலைவர் உணவுத்துறை அமைச்சர் பார்த்து என்ன சொன்னாரு, ஆனா அந்த அரிசி மட்டும் மக்கள் வந்து சாப்பிடுற மாதிரி இல்ல, எப்படியாச்சும் மக்கள் சாப்பிடக்கூடிய அரிசியை மட்டும் கொண்டு வந்து அரிசி ஊழல தூக்கிடுங்க, அரிசி ஊழல தூக்கிடுங்க. மக்கள் கடையில் வாங்கக்கூடிய அரிசி மாதிரி மக்கள் சாப்பிடணும். இது சொன்னது யாருக்காச்சும் தெரியுமா? மீடியாவில் போட்டு விளம்பரம் கொடுத்திருக்காரு எங்க தலைவர். இதெல்லாம் நடக்கும், உங்க கண்ணு கூட நடக்கும். எத்தனை வருஷம் பிரச்சனை இந்த அரிசி பிரச்சனை? ரேஷன்ல இலவசம் சொல்றாங்களா? திமுக காலத்துல நம்ம வீட்டுல யாராச்சும் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டு இருக்கோமா? அது வாங்கி இட்லி போடுவாங்க, இல்ல வாங்கி வந்து மாட்டு கொடுப்பாங்க. எத்தனை பேர் சாப்பிட்டு இருப்பாங்க? வாங்குவாங்க, எல்லாரும் வாங்குவாங்க. கரெக்டுங்களா? அம்மா எவ்வளவு தாய்மார்கள் இருக்காங்க, இல்ல கேரளா கடத்துவாங்க. அப்ப இது உண்மையான பிரச்சனை. இந்த ரேஷன்ல உண்மையான பிரச்சனை அரிசியில ஊழல் நடந்துட்டு இருக்கு. ஒரு குவாலிட்டி வாங்குறது, ஒரு குவாலிட்டியை வந்து மக்களுக்கு கொடுக்கிறது. இந்த ஊழலை ஒழிக்கணும். அதுக்கான பணி உணவுத்துறை அமைச்சர் செஞ்சுட்டு இருக்காரு. துவரம் பருப்பு இம்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா உண்மையான துவரம் பருப்பா இருக்காது. சாப்பிடுறது வேற பருப்பா இருக்கும். குவாலிட்டி ஒன்று இருக்கும், வந்தது ஒன்று இருக்கும். மக்களுக்கு யாராவது தெரியுமா ரேஷன் கடையில் இந்த துவரம் பருப்பு தான் கொடுக்குறாங்கன்னு? அதுலயும் ஊழல்.
எல்லா இடத்துலயும் ஊழல். திமுக சும்மா பேருக்காரன் எதிர்க்கல, இவ்வளவு தவறுகளையும் தூக்கி எறியணும் தான் மக்கள் நிர்வாக மாற்றம் வேணும் தான் மக்கள் இன்னைக்கு ஆதரிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆதரிச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற தூக்கி போடுறது எதுக்குன்னா நிர்வாக மாற்றம் வேணும். எங்களுக்கு நல்ல அரிசி கிடைக்கணும், நல்ல கருத்து வேணும், நல்ல வீடு வேணும், என் குழந்தை நல்ல ஸ்கூல்ல படிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க முடியுமா? கொஞ்ச காலத்துல தான் பிரைவேட்டா பாருங்க. அதே இங்க இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அமைச்சர் தெரிஞ்சிட்டு இருக்காரு. பிரைவேட் ஸ்கூல் மாதிரி என்னுடைய ஸ்கூலை ஆக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடி லைசன்ஸ் ரெனியூல் பண்றதுக்கு 25 லட்சம் வாங்கியிருக்காங்க. எதுக்காக காசு ஓப்பனா டிக்ளேர் பண்ணார் ராஜ்மோகன் அவர்கள். எல்லா ஸ்கூலோட ஓனர் கூட்டு நீங்க ரெனியூல் பண்றதுக்கு ₹1 காசு தேவை, ₹1 காசு தேவை. அதுக்கு பதில் என்ன சொன்னாரு? ஏழை குழந்தைகிட்ட ஃபீஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, எங்க தலைவர் சொல்லியிருக்காரு சொன்னார். இதுதான் நேர்மை. இந்த ஆட்சியோட நேர்மை எங்க இருக்கு? அமைச்சர் காசு வாங்கிட்டு மகேஷ் பையன் காசு வாங்கலையா? சொல்லுங்க, தைரியம் இருந்தா பேட்டி கொடுக்க சொல்லுங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 25 லட்சம் வாங்கினாரா இல்லையா? வாங்கினாரா இல்லையா? எல்லாம் ஊருக்கே தெரியாது. அதாவது ஒரு தவறு தெரிஞ்சு சிஸ்டத்தோட செய்யறாங்க பாத்தீங்களா? வீட்டுல திருடுறோம் கூட மன்னிச்சிடலாம், பசிக்காக திருடுவோம். ஆனா நாட்டோட ஒட்டுமொத்தமா கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டுமே அமைச்சரை உருவாக்கி அது ஒரு தலைவராக இருந்தனால மக்கள் தூக்கி எடுத்திருக்காங்க. குளத்தூருடைய தோல்வி எதுக்கு தெரியுமா? ஒரு தனிப்பட்ட மனிதோட தோல்வி கிடையாது, ஒட்டுமொத்த நிர்வாகத்தோடைய ஊழலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மக்கள் ஒரு புரட்சி உருவாக்குனாங்க குளத்தூர் மக்கள். அதை பாராட்டணும். ஆனா அந்த குளத்தூர் மக்கள் திட்டிட்டு இருக்காங்க. துரோகியா குளத்தூர் மக்கள் துரோகியா? மக்களை பார்த்து துரோகின்னு சொன்ன ஒரு கட்சி என்னைக்காச்சும் திருப்பி ஆளுங்கட்சி ஆகுமா? என்னைக்காச்சும் ஆளுங்கட்சி ஆகுமா? நம்மளுடைய தோல்வியை ஆராய்ச்சி செய்து எதற்காக தோல்வி சிந்திக்கிறவன் தலைவர். அப்படிதான் அண்ணா திமுக உருவாக்குனாங்க. அண்ணா தோல்வி இல்லையா? 49 கட்சியை உருவாக்கி 62 தோல்வி இல்லையா? அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாரு? திமுக காரங்க விளக்கத்தை படிச்சிருக்க மாட்டாங்க. 62 தோல்விக்கு அப்புறம் அண்ணா பேசிய வார்த்தை, நாங்கள் மக்கள் சபையும் மக்களுக்கு திருப்பியும் வரவேற்கிறோம், நாங்கள் இன்னும் பணி செய்யணும், மக்களுடைய நம்பிக்கை உருவாக்கணும், நாங்கள் நம்பிக்கை இன்னும் உருவாக்கவில்லை என்பதை சொன்னது அறிஞர் அண்ணா அவர்கள். அன்னைக்கு உருவானக்கூடிய தலைமை அறிஞர் அண்ணா உருவாக்கிய இயக்கம் இன்றைக்கு கால் புணர்ச்சியோட ஒரு தலைவரை கேவலமா பேசுறதும் பர்சனல் அட்டாக் பண்றதும் அப்படி ஒரு கட்சியா மாத்திருக்காரு பாத்தீங்களா? இதுதான் திமுகவுடைய மிகப்பெரிய தோல்வி. எழுதி வச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகம் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா தேர்தல்களிலும் 60% ஜெயிக்கும். 60% ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகி வந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளே 35% ஜெயிக்க வச்சாங்க. தலைவர் சொன்ன ஒரே வார்த்தையில 75 தொகுதி 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். 128 தொகுதியை ஜெயிச்சதை பத்தி நாங்க யோசிக்கல. 126 தொகுதியில் நாம ஏன் தோத்தோம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்க தலைவர் 140 150 தொகுதி ஜெயிக்க வச்சிருக்கணுமே நாங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம். வெற்றியை பத்தியே நாங்க பேசல. ஆனா 59 தொகுதி ஜெயிச்சுட்டு சட்டசபையில கிண்டல்கள் கேலிகள், முதல்வர் தனிநபர் தாக்குதல்கள் பண்றது, அண்டர் எஸ்டிமேட் பண்றது. அண்ணா கூடிய கருத்துக்களில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அண்ணா என்ன சொன்னார்? எதிர்கட்சியா பார்க்க கூடாது, மாற்றான் வீட்டு தோட்டு மல்லிகையும் மணக்கும். அது சொன்னதுக்கான காரணம் என்ன? எதிர்கட்சியாக தான் நம்ம மதிக்கிறோம், அவருடைய கருத்துக்கள் உருவாகணும். அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்துக்கள், திட்டங்கள், மக்கள் பயணக்கூடிய கொள்கைகள் சொல்லும் பொழுது எந்திரிச்சு ஆமா இது நாங்க உங்களுக்கு நாங்களும் ஒரே கருத்துக்கு நாங்க சொல்றோம். ஆனால் தலைவரை பற்றியோ எங்களுடைய கொள்கையை பற்றியோ தவறுதலாக சொல்லும் பொழுது ஆதரவாளர் தேவையில்லை, எங்க கட்சியில ஒரு தொண்டை ரோட்ல இருந்து குரல் கொடுக்கும். எங்க தலைவர் கட்சி தனிப்பட்ட அரசியலை முதல் தாக்க அரசியலோடு நிப்பாட்டுங்க. சமூக ஊடகத்திலையும் மேடைகளிலும் சட்டசபையிலையும் முதல்வரையும் ரொம்ப தனிப்பட்ட தரம் தாழ்ந்த நக்கலா கேள்விக்கிட்டதா பேசக்கூடிய அரசியலை தூக்கி இருந்து மக்களுக்கான பணிகளை செய்வோம். அதுல உறுதியா உண்மையா இருக்கும். தவறு நடந்துச்சு, அது சரி செஞ்சுட்டு போனாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 3 மாதத்துல மின்துறை எப்படி எங்களோட தலைவர் கட்டமைக்கப்படுறான்னு பாருங்க. எழுதி வச்சுக்கோங்க. உங்களால 30 வருஷம் செய்ய முடியாது நீங்க தலைவர் செய்ய. அதனால தோழர்களே, நீங்கள் வந்த பாதையும் சரி, எங்களோடு சேர்ந்து போறக்கூடிய பாதையும் சரி, மிகப்பெரிய மாற்று அரசியலுக்கான மக்களுக்கான அரசியலுக்கான பயணமாக இருக்கும். நம்மளுடைய பயணம் மக்களுக்காக தொடர்வோம். நன்றி.